காலி பண்ணிரும். உன்னை சினிமா ஃபீல்டுலயே மகேஷ் நீ இருக்கவே மாட்ட பாக்குறியான்னு மிரட்டிட்டு நேத்தி படிக்கிறாரு பம்பிட்டு புருஷோத்தமன் ப்ரொடியூசர் எங்க வீட்டு பக்கமே எவனுமே வரல. மாலதியும் என் மேல கை வச்சிருக்காங்க. மாலதி பேசினதெல்லாம் இங்க சொன்னா உங்க மீடியா எல்லாமே பார்ப்பாங்க. ஃபேமிலியில அவ்வளோ கேவலமா பேசக்கூடிய வார்த்தைகள் பேசி கொலை பண்ணுங்க. நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துட்டு இது பண்ணுறோன்னா இங்கேயே கொண்டு போடுங்க. எவன் கேட்கறது? நம்மளை கேட்கறதுக்கு எவன் இருக்கான்னு கேட்குறாங்க. என்னோட உயிர் நாட்டில் அடித்து உதச்சி அதுக்கப்புறம் இவர் என்ன சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அடுத்த நாள் கேஸ் கொடுத்து இவ்வளோ நாள் இதுக்காக வெயிட் பண்ணி இன்னும் அந்த வலி இருக்கக்கூடிய நிலைமையில தான் நான் இருக்கேன். கேஸ் கொடுத்தது ஒருத்தர், அந்த பெயர் தவறுதலாக போகுது, கொடுங்கின அமௌண்ட் ஒன்று, அந்த அமௌண்ட்டும் தவறுதலாக போகுது. அது யார் மூலியமாலும் போகுது? மதன் கௌரி, சாட்டை துரைமுருகன், இவங்க மாரிதாஸ் எல்லாருமே வந்து வாயை திறந்த உடனே இந்த விஷயம் தான் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி இதை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அவரோட ஆஃபீஸே ஏடிஎம்கே அரங்கநாதன்றவரோட மாடியில் தாங்க இருக்குது. நான் ஆஃபீஸ்க்கே வரலன்னு இன்னைக்கு சொல்கிறாரு. எந்த மீடியாவாவது அதை உண்மையை நீங்கள் வெளில கொண்டு வரீங்களா? இன்னைக்கு போடுறதெல்லாம் அவன் சொன்ன விஷயத்தை தான் நீங்க மீடியால போட்டுட்டு இருக்கீங்க. சார் நான் இவ்வளவு ஏன் சார் சொல்றேன் சார்? இங்க ஐபிசி மைக் இருக்கா சார்? ஐபிசி தமிழ் இல்லையா? இருக்கு இதோ இருக்கு சார். ஐபிசி சேனலுக்கு நாங்க போனோம் சார். இன்டர்வியூ எடுத்தாங்க சார். 2 நிமிஷம் தான் எடுத்தாங்க. என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? சவுக்கு சங்கர பத்தி அவர் ஒரு ஊடகத்துறையில இருக்கவரு. எங்க ஆளுங்களை பத்தி நாங்களே தப்பா போட முடியாதுன்னு சொன்னாங்க சார். அதுக்கான எவிடன்ஸ் பண்ண காட்டணும் சார். 2 மினிட்ஸ் தான் சார் எடுத்தாங்க. எடுத்துட்டு நாங்க அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஓகே அப்படினு சொல்லிட்டு அப்படியே மைக்ல கொடுத்துட்டாரு. அவரும் வந்து ஒரு ஊடகத்துல இருக்காரு. ரெட் அண்ட் ஃபாலோன்ற படத்தோட டைட்டில் இன்னைக்கு இவர் ஆர்சிபின்ற டைட்டிலா மாத்தி ஆர்சிபின்னு நாங்க வெளியிடத்துக்கான காரணம் எங்களோட மனநிலை, இதை மன உளைச்சல், இதனால தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழலுக்கு இந்த படத்தால எவ்வளவு பேருக்கு நாங்க பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கோம். அவர் உண்மை பேசுறாரு மட்டுமே குருட்டத்தனமா இருக்காதீங்க. அவங்க டீம்ல உள்ள சில நபர்களும் அவரை பத்தி தவறுதலா எல்லா விஷயத்தையும் வெளிக்கொண்டு வரத்துக்கு இருக்காங்க. வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும், ஊடகங்கள், யூடியூபர் எல்லாருக்கும் வணக்கம். மிக்க நன்றி இங்கே வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல இப்போ நிற்கிறதுக்கு. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நேற்று சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த ரெட் அண்ட் ஃபாலோ படத்துடைய தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா, டைரக்டர் வணக்கம் தமிழா சாதிக், நாங்கள் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கோம். இதில் வந்து தவறுதலான சில விஷயங்கள் வந்து இதில் போயிட்டுருக்கு. என்ன விஷயங்கள்னா, ஆயிஷா சாதிக் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க யாருன்னா அவங்க கேஸ் கொடுக்கல. அவங்க வந்து இவருடைய மனைவி, அவங்களும் ஒரு தயாரிப்பாளர். ஆயிஷா சாதிக்ன்றவங்க, சாதிக் இவர் வணக்கம் தமிழா சாதிக் டைரக்டர், அவங்களுடைய மனைவி பெயரில் தான் இப்போதைக்கு நியூஸ் எல்லாமே வந்து புருஷோத்தமன் ஒரு விஷயம் பரவுது இல்லையா? புருஷோத்தமன் ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாங்களே, அது புருஷோத்தமன்றது எங்கள் அப்பாவுடைய பெயர் தான் புருஷோத்தமன். சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ விடுறாரு. அன்னைக்கு காலையில் ரூமில் அரெஸ்ட் பண்ணதுக்கு வந்துட்டாங்கன்னும் போது அந்த டைமில் என்ன சொல்கிறாருன்னா, புருஷோத்தமன் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது புருஷோத்தமன்றது எங்கள் அப்பா பேர், என்னுடைய பேர் மகேஷ் ரம்யா, இவர் தான் டைரக்டர், நம்ம தான் ப்ரொடியூசர்ன்றது அது எல்லாருக்கும் தெரியும் இங்கே. ஆனால் அந்த விஷயத்தை வழக்கை மாற்றணுன்றதுக்காக அவர் ட்ரிகர் பண்ணதுக்காக அவ்வளோ டெக்னிக்கலாக அந்த இடத்துலையும் கிரிமினல் மூலையை யூஸ் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர். அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் ரூபாய் தான் பிடுங்கினாங்க, 2 லட்சம் பிடுங்கினாங்கன்னு அவர் சொல்கிறது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது தான். அந்த பணம் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்தாலும் சந்தோஷம் தான். அந்த இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் ட்ரிகர் பண்ணதுக்காக 2 லட்சம் பிடுங்கியதாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவரே படித்ததை தான் இன்றைக்கி வந்து சாட்டை முருகனாக இருக்கட்டும், மதன் கௌரி அவர்களாக இருக்கட்டும், மாரிதாஸ் அவர்களாக இருக்கட்டும், எல்லா சமூக வலைதளங்கள்ல எல்லாமே அதுதான் ஒரு பேசு பொருளாக இருக்குது. எல்லாருமே 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு மாதிரி நினச்சிருக்காங்க. 2 லட்சம் கிடையாது, 1 லட்சம் ரூபாய் தான் எங்ககிட்ட இருந்து அவங்க பறிச்சது. உண்மையான வழக்குப்படி என்னன்னா, அந்த தொகை வந்து தவறுதலாக சொல்கிறாங்க. பெயர் நபர் யார் கேஸ் கொடுத்ததுன்னா நான் கொடுத்த கேஸால் தான் இந்த விஷயம் போயிருக்குனாலும் இவங்களுடைய மனைவியும் இதில் கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படின்னா, கூகுளில் சர்ச் பண்ணும்போது நாங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக இந்த படத்தை சிறுக சிறுக சேர்த்து டீம் ஒர்க்காக பண்ணி 3-4 பேர் இவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மனைவி நகை எல்லாத்தையும் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் ஃபைனல் பண்ணி கொண்டு வரும்போது பிஸ்னஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதால சவுக்கு சங்கர் அவர்களை நாங்கள் அலுவலகத்தில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தோம். அந்த கால் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி எதாக இருந்தாலும் வந்து 10 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்கள், 10 லட்சம் கொடுத்தாதான் போது அவர் மிரட்டல் தோரணையில் பேசுகிறாரு. சரி ஓகே, நம்ம சாதாரண போயிட்டு ஏதாவது பண்ணிவா பேசி அந்த வீடியோ தவறுதலாக ட்விட்டரில் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வேலை பண்ணுறீங்க? போதை மருந்து கடத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பிசினஸ் இது எதுலேருந்து இதெல்லாம் தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கேஷ் லாண்டர் பண்ணும், சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். இன்னொரு படம் எடுப்போம். அடுத்த படத்தின் பேரு ரெட் அண்ட் ஃபாலோ. யாரு ஹீரோ? அஜய் வாண்டியர். எக்ஸாக்ட்லி. அந்த வீடியோவை நீக்க சொல்லி யூடியூப்ல எல்லாத்தையும் தவறுதலா போட்டீங்க. எங்க படம் ரெட் அண்ட் ஃபாலோ திரைப்படம் போதைப் பொருளால தான் பயன்படுத்தி இந்த விஷயம் போதைப் பொருள் காசால் தான் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அஜய் வாண்டியர் என்ற ஒரு நபர் நம்ம படத்துல நடிச்சிருக்காங்க.
லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, அது போதைப் பொருளுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணலை, அடிதடி விஷயத்துக்காக. அதுவும் இல்லை என்று அவர் நிரூபித்து வெளிலையும் வந்துட்டார். அந்த விஷயத்தை பயன்படுத்தி தனி மனிதன், நாங்கள் நடுநிலை ஃபேமிலியில் உள்ள, நாங்கள் நடுத்தர ஃபேமிலியில் உள்ள நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ண படத்துக்கு ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்றதுக்கு அந்த வீடியோவை மட்டும் நீக்குங்கன்னு சொன்னதுக்கு தான் அவரோட ரியாக்ஷன். நீங்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போதே கால் மேலே கால் போட்டு அவங்கக்கிட்ட எப்படி பேசியிருக்காங்கன்றவங்க அலுவலகம் போனால் எப்படி பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை ட்ரிகர் பண்ணதுக்கு அமௌண்ட்டை வேறு மாதிரி மாற்றியும் பேரை மாற்றியும் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் சொன்ன விதம் இன்னைக்கு ஊடகம் எல்லாமே தவறுதலாக நீங்கள் எல்லாருமே நியூஸை பரப்பிட்டு இருக்கீங்க. ஆயிஷா ஷாதிக் அவர்கள் கேஸ் கொடுத்த மாதிரியும் 2 லட்சத்தை பிடிங்கிட்ட மாதிரியும் இது முற்றிலும் தவறு. இதை போட்டிருக்க வீடியோஸ் மட்டும் இல்லாமல் மதன் கௌரி வரைக்கும் பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே இதை தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையுமே நீக்கணும், என்னோட கோரிக்கையாக கூட வச்சுக்கோங்க. உண்மையான தகவலை இங்கே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது உண்மை என்னன்றது அவங்களுக்கு சென்டர்ட் ஐட்டம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய அலுவலகம் தான் ஆதம்பாக்கத்தில் இருந்ததே தவிர நியூஸில் ஆதம்பாக்கத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணது வேற இடம். இவ்வளோ விஷயங்களை ஊடகம் ஒரு விஷயத்த ஆன்லைனில் பழைய விஷயம் எடுக்கும்போது 4 வருஷமாக நாங்கள் இந்த படம் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறதால இந்த விஷயத்தை எங்களுக்கு படத்தை பிஸ்னஸ் பண்ண விடாமல் ரெட் அண்ட் ஃபாலோன்ற படத்தோட டைட்டிலை இன்னைக்கு இவர் ஆர்சிபின்ற டைட்டிலாக மாற்றி ஆர்சிபின்னு நாங்கள் வெளியிடத்துக்கான காரணம் எங்களோட மனநிலை, இதை மன உளைச்சல், இதனால் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழலுக்கு இந்த படத்தால் எவ்வளோ பேருக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கோம். இவர் ஃபேமிலியில் நகையை வச்சு இடத்த விற்று அவ்வளோ விஷயம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் தினம் தினம் அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. எங்களுக்குள்ளே தான் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது இது கேஸ் கொடுத்து கிட்டத்தட்ட ஜூலை 1ஆம் தேதி கொடுத்துருக்கோம். இது அதுக்கு முன்னாடி அலுவலகத்தில் சந்திச்சு இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் இதை புரளியான விஷயங்களை இழுத்து இழுத்து உள்ளே கொண்டு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் இதை அரசியலாக கொண்டு போகிறதா இருந்தால் நீங்கள் அரசியல்வாதிகளோட போக வேண்டியது தானே. எங்களை மாதிரி அரசியல் சம்மந்தமே இல்லாமல் நடுத்தர குடும்பத்தில் கொண்டு வந்தும் இதை மாதிரி எத்தனை பேரோட குடும்பத்தை இவர் கெடுத்திருப்பாருன்றதுக்கு நான் ஒருத்தனை போதும். நானும் அவரோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்துருக்கேன். இவ்வளோ போல்டாக பேசுகிறாரு, இது மாதிரி இருக்காரு, எல்லாம் மனித இயல்பு தானே. காசுக்காக ஏதோ பண்ணுறாருன்னு நினைச்சாலும் எல்லா விஷயமே இவர் இப்படி தான் பண்ணியிருக்காருன்றது நோண்ட 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 நாங்களும் சில விஷயங்கள் உள்ளே வரும் இல்லையா. இதை அரசியலாக கொண்டு போயிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக தான் பண்ணுறோம். இப்படி பண்ணுறோன்னா ட்விட்டரில் போட சொன்னது அரசியல் ஆதாயமா? டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ உங்களை ட்விட்டரில் போடுங்கன்னு சொன்னாங்களா? எங்களோட படத்தை பற்றி பேசினதுக்கு தான் நாங்கள் கேஸ் கொடுத்தோம். இது அவர் வீட்டை உடச்சி இது பண்ணது, போலீஸ் இது மாதிரி பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்கிறது. 6:30க்கு வந்த போலீஸை 10:30 வரைக்கும் வெயிட் பண்ண வச்சவங்க அதுக்கும் அவ்வளோ பொறுமை காத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் படத்தோட டைட்டில் அந்த போஸ்டர்ஸ் போட்டு ட்விட்டரில் போட்டிருக்காரு. போதை காசில் எத்தனை படம் எடுத்தார் அஜய் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் படித்தவர் தானே. இதில் தெளிவாக ப்ரொடியூசர் நேம் போட்டிருக்கு, எல்லாமே போட்டிருக்கு, டைரக்டர் பேர் எல்லாமே போட்டிருக்கு. இது மாதிரி ஒரு பப்ளிக்காக ஒரு போதை காசில் எடுத்த படமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. நான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன். ஜெயிக்கணும், வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு போகணும், முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கேன். நான் என் மனைவியோட நகைகள், எங்கள் வீட்டு இடங்கள் எல்லாத்தையும் வச்சு நான், அண்ணன், அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் அபிராமி வீரமணி அப்படின்றவங்க ஒரு 3-4 நண்பர்கள் சேர்ந்து இந்த படத்தை நாங்கள் தயாரித்து ஒரு படமாக நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த படத்தை இவர் சம்மந்தமே இல்லாமல் போதை காசில் படம் எடுத்தாருன்னா அப்போ எங்கள் நண்பர்கள், என் ஃப்ரெண்டுங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே கேட்குறாங்க, என்னடா படத்தோட பற்றி போதை காசில் எடுத்த படம் மாதிரி வருது, என்ன எதுன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரே ஷாக்கு. எங்களுக்கு என்ன பண்ணுறது, என்ன இது ஒன்றுமே புரியவே இல்லை எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் காவல்துறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணி இப்போ இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம். இது ஊடகம் நம்ம உண்மை நிலையை இன்னைக்கு நீங்கள் கொண்டு போகிறது தான் உண்மையான நியூஸாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சு கொண்டு போகிறது தான் உண்மையான நியூஸாக இருக்கும். இது வரைக்கும் போயிட்டுருக்க நியூஸ் தவறுதலான பெயரையோ தயாரிப்பாளரான மகேஷ் ரம்யா என்பதை புருஷோத்தமன் என்ற பெயரிலும் கேஸ் கொடுத்த ஆயிஷா ஷாதிக் என்பவர் கேஸ் கொடுத்ததாகவும் தவறுதலாக போகும்போது அவங்களெல்லாம் கூப்பிடக்கூடிய நிலைமை வரும். நாங்கள் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்து பணம் பண்ணியிருக்கோம். அவங்களும் தயாரிப்பாளர், நாங்களும் தயாரிப்பாளராக இருந்தாலும் கேஸ் கொடுத்தது ஒருத்தர், அந்த பெயர் தவறுதலாக போகுது, கொடுங்கின அமௌண்ட் ஒன்று, அந்த அமௌண்ட்டும் தவறுதலாக போகுது. அது யார் மூலியமாலும் போகுது, மதன் கௌரி, சாட்டை முருகன், சாட்டை துரைமுருகன், இவங்க மாரிதாஸ் எல்லாருமே வாயை திறந்த உடனே இந்த விஷயம் தான் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேரை சொல்லி இதை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இந்த கன்ஃபியூஷன்லாம் ஒரு முடிவு இருக்கணுன்றதுக்கு தான் டைரக்டரோடையும் தயாரிப்பாளருமான நாங்கள் இந்த இடத்துக்கு ரெட் அண்ட் ஃபாலோன்ற பெயரை இன்னைக்கு ஆர்சிபின்னு சேஞ்ச் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்கோம். அதுக்கான வியாபார தடைகள் இதனால் நீங்கும்னு இப்போ நாங்கள் காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். இது 4 மாதமாக தொடர்ந்து எங்களை ஒரு கிரிமினல் மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி
எல்லா விஷயத்தையும் நீங்கள் எப்படி காசு வந்தது, எப்படி இந்த படத்தை எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்கள் சைடு வந்து எப்படி உங்களுக்கு காசு வந்துச்சு, எப்படி நீங்கள் படம் பண்ணீங்க, எப்படி நீங்கள் தான் பணம் பண்ணீங்கன்றதுக்கு என்ன ஆதாயம், என்ன சாட்சி, என்ன இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக A to Z எல்லாமே எங்கள் கிட்டேருந்து வாங்கி எல்லாமே ப்ராப்பராக இது பண்ணி தான் இந்த அது அவங்களோட வேலையை தான் அவங்க பார்த்தாங்க. கடைசியில் இந்த படத்தோட பேரை மாற்றி நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம், இந்த இதை நீங்கள் இவ்வளோ நாள் இழுத்துட்டீங்கன்னு சொல்லும்போது 4 மாதமாக இழுத்துட்டு இருந்த இந்த நிலைமையை இப்படி முடிக்கிறதுக்கு காவல்துறை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை கரெக்டாக பிரச்சனைகள், இது நஷ்ட ஈடு எல்லாமே ஷவுக்கு சங்கர் அவர்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அது அடுத்தடுத்து எந்த நிலைக்கு போகுன்றது தெரியல. ஊடகங்கள் உண்மை நிலையை நீங்கள் கொண்டு போங்க. அவர் உண்மை பேசுகிறாரு மட்டுமே குருட்டுத்தனமாக இருக்காதீங்க. அவங்க டீமில் உள்ள சில நபர்களும் அவரை பற்றி தவறுதலாக எல்லா விஷயத்தையும் வெளிக்கொண்டு வரத்துக்கு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு பணம் கொடுக்குற இடத்த மட்டுமே நல்லா தூக்கி பிடிச்சி மற்றவங்களை அடித்து பேசுகிறவர்ன்றது எங்களை மாதிரி நடுத்தர குடும்பம், அரசியல் இது இல்லாத குடும்பத்துலேயும் வந்து இது மாதிரி விஷயங்கள் பண்ணி எங்கள் மன உளைச்சல், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் யோசிக்கக்கூடிய நிலைமைனா படத்தோட எவ்வளோ நஷ்டம் இருக்கும், எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கான கடன் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி எத்தனை பேருக்கு முன்னாடி நாங்கள் வந்து தலைகுனியக்கூடிய சிச்சுவேஷன். நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியே 4 மாதம் ஆச்சு. இந்த கேஸை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியே 4 மாதம் ஆச்சு. எங்கள் படம் முடிஞ்சு படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆகஸ்ட் அந்த செப்டம்பர் அந்த டைமிங்கில் நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்காத போது ஒரு போஸ்ட்டை போட்டு இது பண்ணி விட்டார். நாங்கள் எங்கே போய் வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை ஆடியோ ரைட்ஸ்க்கு நாங்கள் போய் கேட்டு இது பண்ணாலும் சரி, இந்த இஷ்யூவை வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க, அப்புறமேல் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே இருக்குது. நாங்கள் பொய்யாவோ ஏதாவது இங்கே வந்து சும்மா உட்காந்து பேசணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எதுவுமே பண்ணல. இங்கே பாருங்கள், இவர் ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து எல்லாத்துக்கான எவிடன்ஸும் இங்கே இருக்குது, எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அடித்து உதச்சி, என்னோட உயிர் நாட்டில் அடித்து உதச்சி, அதுக்கப்புறம் இவர் என்னை சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அடுத்த நாள் கேஸ் கொடுத்து இவ்வளோ நாள் இதுக்காக வெயிட் பண்ணி இன்னும் அந்த வலி இருக்கக்கூடிய நிலைமையில தான் நான் இருக்கேன். அதை விட மேலும் மேலும் வலியாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் என்னென்னா, எங்கள் படம் வெளில வருமா? இல்லை, நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த பேசின வீடியோ நேற்று காலையில் ஒரு வீடியோ பதிவு போட்டாங்க. இந்த மாலதின்றவங்களும் ஒரு வீடியோ பதிவு போட்டாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற டைமிங்லாம் அவங்க போடும்போது வீடியோவில் போடும்போது அடுத்தவங்களை நக்கல் அடிச்சுட்டு காமெடியாக இது பண்ணிக்கிட்டு எவன் காசு போட்டானா எவன் இது பண்ணால் அவங்களுக்கு என்ன ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக யூடியூப்பில் ஏதோ வீடியோ போடுறாங்க, அதை மற்றவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது காசு வருது. ஆனால் நாங்கள் எங்கள் சொந்த காசை போட்டு எங்கள் நகையை போட்டு எங்கள் இடத்த விற்று நாங்கள் ஒரு படம் பண்ணி வைப்போம். ஆனால் அதை வந்து இவங்க வந்து போதை காசில் எடுத்த படம் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணி விளம்பரப்படுத்தி எங்களோட வாழ்வாதாரத்தையே கெடுக்கிற மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க இவங்க. அதுதான் வழக்கமாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம், கண்டிப்பாக. அவர் சொன்ன வார்த்தை ஒன்று சொன்னார். அடுத்து நாங்கள் வந்துன்னா நீ இந்த சினிமா துறையிலே இருக்க மாட்டேன்னு கொன்னுடுவன்ட்டு மிரட்டுறாரு. கொலை மிரட்டல அடிச்சது அப்புறம் சிம்பிளாக சொல்கிறேன் சார். நேற்று நீங்கள் எல்லாருமே நியூஸ், எல்லா சேனல்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு போலீஸ் உள்ளக்க வர்றாங்க, ஒரு மனுஷன், இப்போ பத்திரிகை துறையில் நீங்களும் இருக்கீங்க, ஒரு போலீஸ் உள்ள தான் நீங்கள் எப்படி கால் மேலே கால் போட்டு இப்படி தான் உட்காந்துட்டு அப்படி இருப்பீங்களா? அது வாண்டடா ஒருவேளை ஒரு காவல்துறைக்கே அப்படி ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு மனிதர், நாங்கள் ஒரு சாதாரண ஒரு பெர்சன்ஸ், சரியா? நாங்கள் இப்போ தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் நாங்கள் எந்திரிச்சு வரோம். அப்போ எங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்றதை மட்டும் நீங்கள் இது பண்ணிங்க. அந்த மாலதிலாம் நேற்று பேசுகிறாங்க, அப்புறாணி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசுகிறாங்க. அவங்க அன்னைக்கு வந்து இந்த படையப்பா ரிலீஸ் ஆயிருக்கு, படையப்பா நீலா மாதிரி பேசுவாங்களா ஒரு டோனு, அதை விட கேவலமான ஒரு டோன் எங்களை பார்த்து பேசின விதம் எப்படி இருந்ததுன்னா, தவறுதலாக அவ்வளோ லோக்கலாக பேசி ரொம்ப வந்து ஒரு ஃபீலை பண்ண வச்சு, அவங்களும் எங்கள் மேலே கை வச்சு அவங்க டீமே வந்து இது பண்ணதால எல்லார் மேலேயும் தான் கேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து மாலதியும் அரெஸ்ட் பண்ணணுன்றதும் எங்களோட இது. ஏன்னா என்னோட மூவில அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் இப்போ எங்கள் மூவியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிக் பாஸ் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் படம் பண்ணியிருக்கோம். ஒரு 5 பிக் பாஸ் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. அப்புறம் முன்னணி நடிகர்கள் ஒரு 2 பேர் நடிச்சிருக்காங்க. காமெடி நடிகர் கருணாகரன், பாலசரவணன், ஜிபி முத்து, யாஷிகா ஆனந்த், அனிதா சம்பத். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தில் அஜய் வாண்டியார்னு ஒருத்தரும் மொத்தம் 4-5 ஹீரோ படத்தில். ஸோ அவரும் ஒரு மெயின் கேரக்டராக ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமிங்கில் வந்து அஜய் நான் வந்து அரெஸ்ட் ஆகியிருந்தார். அவர் மேலே ஒரு பொய் வழக்க போட்டு அவர் உள்ளத்துல இருந்தாங்க. இப்போ அவர் வெளியே வந்துட்டார். ஸோ அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை, அதாவது இப்போ இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ கரண்ட் சினாரியோவில் என்ன இருக்குது, இப்போ அது சம்மந்தமாக நம்ம பேசணுன்னா நம்ம வந்து வைரல் ஆகும், ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் வந்து அஜய் வாண்டியாரை எடுத்து வச்சுட்டு, அஜய் வாண்டியார் தான் இந்த படத்தில் ப்ரொடியூசரு,
அவர் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க படிப்பீங்கல்ல, உங்களுக்கு இதுல என்ன போட்டிருக்குன்னு நீங்களே தெளிவா பாருங்க. இதற்கான ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போய் தான் ஆபீஸ்ல போதை காசில் எத்தனை படம் எடுத்தார் அஜய்? இதற்கான காசெல்லாம் தான் நாங்க வந்து இத டீடைல்லாம் தான் அவருக்கு காட்டி, தயவு செஞ்சு இது எங்க வியாபாரத்துக்கு பாதிக்கும் தன்மையா தான் போய் கேட்கிறோம். ரெக்யூஸா தான் நாங்க கேட்கிறோம் அவங்க கிட்ட. சார் நீங்களும் ஒரு மீடியா துறையில இருக்கீங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம், இந்த பதிவை நீக்கி எங்களுக்கு ஒரு மன்னிப்பு பதிவு மட்டும் ஒரு வீடியோ ஒன்று போட்டு கொடுங்கன்னு ஆரம்பிச்சோம். நீங்க யார் இடத்துல வந்து யாரா வந்து நீங்க பொறுக்கீங்க ரவுடி ரவுடி பையெல்லாம் வச்சு படம் எடுப்ப நீ அப்படி இப்படி சொல்லிட்டு நான் பயந்து என்னடா அந்த மனுஷன் இவ்வளவு சாதாரணமா இருக்காங்க, இப்படி கத்தி இது பண்ணி பேசுறாரு, நான் பயந்துட்டேன் சீரியஸா. சொல்லக்கூடிய காரணம் ரொம்ப வேல்யூபிளா இல்ல சார். யாவோ ஒண்ணுக்குள்ள இந்த மூவி பண்ணாலே இல்ல இவனாலதான் இருக்குன்னு நான் நீங்க கேட்குற கேள்வி புரியுது. அதுக்கான காரணம் என்னன்னா, அஜய் வாண்டியார் வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் அரெஸ்ட் பண்ணாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் உங்களுக்கு இன்னும் மறந்துருக்காது, டெய்லி நியூஸ் பார்க்குறவங்க தான், ஆனால் பழைய நியூஸ் உங்களுக்கு மறக்காது இல்லையா? மறக்கலன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் அதுக்கு முன்னாடி நாள் அடிதடி சண்டையில் கைது செய்யப்பட்டவர் தான் அஜய் வாண்டியார். அந்த அஜய் வாண்டியார் போதைப் பொருளால் அரெஸ்ட் பண்ணலை. அந்த அடிதடி சண்டையை அவர் பண்ணலைன்றதை நிரூபித்து அவர் இப்போ வெளில இருக்கார். ஆனால் அவர் எங்கள் படத்தில் நடிச்சிருக்காருன்ற ஒரு காரணத்தை வச்சு அவர் ஏடிஎம்கேல இப்போ இருக்கார். இவர் எதனால் அவங்களுக்கு பர்சனல் டார்கெட்டா, சவுக்கு சங்கரோட பர்சனல் டார்கெட்டாலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை எங்கள் படம் வெளில வரணும். இதுதான் காரணம். அவங்களுக்குள்ள உள்ள பர்சனல் டார்கெட்டில் அஜய் வாண்டியார் தான் ப்ரொடியூசர் போல், போதைப் பொருளால் தான் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், நான் பண்ண பணம் போதைப் பொருளால் தான் வந்ததுன்னா என் ஃபேமிலி என்ன எப்படி பார்க்கும்? நீங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க ரெண்டு சவுக்கு சங்கர் கிட்டக்க காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. என்ன சார் காம்ப்ரமைஸ் பண்ண நாங்க நேரா போல இந்த பீசிக்கே போயிருக்கலாம்ல. எதுக்கு போயிருக்காங்க? டேரக்டா வார்த்தை போட்டு இந்த மாதிரி பேசுறாங்க போய் எதுக்கு அவங்க கிட்டக்க போய் இந்த தூக்குங்க ஏன் சொல்லலாம்? இது என்னன்னா, நாங்க நேரடியா போனதுக்கு காரணம் என்னன்னா, ஃபோன் பண்ணி அவரோட நம்பர், நாங்கள் மீடியா, நான் ப்ரொடியூசர்னும் போது யாரோட நம்பர் வேணாலும் யார் வேணாலும் எடுக்கலாம் ஈஸியாக. அதை மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் தான் தொடர்பு கொண்டேன் ஃபஸ்ட்டு. அவர் சொன்ன விதம் அந்த ரெக்கார்டு வரைக்கும் நான் போலீஸ்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். அந்த ரெக்கார்டு வரைக்கும் நான் வச்சிருக்கேன். என்ன பேசுனாரு நார்மல் கால்ல ஃபர்ஸ்ட் நார்மல் கால் கட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால் வந்தாரு. ஏன்னா அவர் என்ன பேசுறாரு, என்ன இது பண்றாருன்னு சொல்லிட்டு நாங்க இருந்தாலும் நாங்க வந்து அதை பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். வாட்ஸ்அப் கால் என்ன பண்ணாரு, பேசிட்டு அதாவது ஆபீஸ்க்கு வந்து பாத்துங்க, நேர்ல பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இதுக்கான ப்ரூஃப் வந்து நாங்க போலீஸ்ல நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம் சார். நாங்க போலீஸ் கிட்ட சொல்லி வைக்கிறா எதுக்கு புரியல கால் பண்ணி இது வந்து சினிமா நடக்குதுன்னா, சினிமால ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா காசுக்காக சில விஷயங்கள் பண்ற இவர் வந்து காசுக்காக தான் பண்றாரு. தெளிவா காசுக்காக பண்றாருன்றது எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேண்டாமா? எவ்வளவு பெரிய ரிப்போர்ட்டர், சின்ன மூவி அது லைக் இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மேனேஜருக்கு ஒரு பெரிய விஷயம். உங்கள மாதிரி அவங்க சார் சின்ன மீனை போட்டு தான் சார் பெரிய மீனை பிடிப்பாங்க. உங்களுக்கு இது தெரியாத விஷயம் கிடையாது. அந்த சின்ன மீன் நீங்க சவுக்கு சங்க சொல்லுங்க, சின்ன விஷம் தான் அது உயிரையே மாய்க்கும். அத மாதிரி விஷயத்தை எங்களை மாதிரி ஒரு 10 பேர் நாங்க தைரியமா வெளியே வந்து சொல்றோம். இன்னும் எங்களை மாதிரி 10 பேர் இருக்கலாம், பேரை நாசம் பண்ணிருக்காருன்ற நானு அத பிரஸ் மீட் கூப்பிட்டுக்கலாம்ல. யார எங்களை காணல் பண்றாங்க நடத்துறாங்க, வாங்க பிரஸ் மீட் சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசலாமே. எல்லாம் 4 மாசம் கழிச்சுதான் இப்போ இந்த விஷயத்த இப்ப நம்ம சொல்றது சவுக்கு சங்கரை மீட் பண்ணி அதை சால்வ் பண்ணணும் போது கேஸ் ஒரு பக்கம் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசினா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கோம். ப்ரெஸ்ல கூப்பிட்டு நீங்க சவுக்கு சங்கர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னா நீங்க சொல்யூஷன் பண்ண முடியாது. இந்த ப்ரூஃப் எல்லாம் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் கொடுத்தாச்சு இல்ல, அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்கன்னும் போது நான் இடைப்பட்டு உங்ககிட்ட வந்துட்டு சொன்னா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். வாரம் தவறாம அவர் நீதிபதி எதிர்த்து பேசுறாரு, சிஎம் எதிர்த்து பேசுறாரு, டெப்டி சிஎம் எதிர்த்து பேசுறாரு, திரைத்துறையில உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் எதிர்த்து பேசுறாரு. என் படத்தோட இந்த பிரச்சனைகள் இவ்வளவு தூரம் போகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லாம இருப்பாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நஷ்ட ஈடு எல்லா இதுக்கும் என்ன டிஎம்கே கார மாதிரி போர்ட்ரேட் பண்றீங்க? எந்த ஒரு இதுலயும் இல்ல. நம்ம அரசியல் சார்ந்த சில மீடியாஸ் வந்து என்ன பேசுறாங்கன்னா டிஎம்கே ஆள் வந்து செட் பண்ணியிருப்பாங்கன்னா ஓகே, அறிவு இருந்தா சவுக்கு சங்கர் செட் பண்ணியிருப்பாங்கன்னா செட் பண்ணியிருக்கலாம், ஓகே நல்லது. ஒன்னு அரெஸ்ட் பண்ணதுக்கு செட் பண்றாங்கன்னே நீங்க வச்சுக்கோங்க. ட்விட்டர்ல போட சொல்லி அவங்கள ஒன்னு செட் பண்ணாங்க. இந்த மாதிரி எங் படத்தை பத்தி தவறுதலா பேச சொல்லி எவன் உனக்கு செட் பண்ணது? அறிவு இருக்க வேணாமா? இத்தனை நாள் காசு சம்பாதிக்கிற யாரோ காசு கொடுக்குறாங்கன்னு அவரோட ஆஃபீஸே ஏடிஎம்கே அரங்கநாதன்றவரோட மாடியில தாங்க இருக்கு. நான் ஆஃபீஸ்க்கே வரலன்னு இன்னைக்கு சொல்றாரு. எந்த மீடியாவாவது அதை உண்மையை நீங்க வெளில கொண்டு வரீங்களா? இன்னைக்கு போடுறதெல்லாம் அவன் சொன்ன விஷயத்தை தான் நீங்க மீடியால போட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கமெண்ட்ஸ் கூட நாங்க கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். நான் நினைச்சு விட்டோம்னா அழுதுருவேன் சார். நான் அந்த மனநிலையில இருக்கேன். நான்
பணத்துக்காக தான் எங்களை மாதிரி நடுநிலை குடும்பத்தில் நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டயே பணத்துக்காக பண்றாருன்னா மேல்பட்ட அரசியல் எப்படி இருக்கும்னு தெரியும்ல உங்களுக்கு. அவரோட ஆபீஸே ஏடிஎம்கே ஆபீஸ்ல மாடியில செகண்ட் ஃப்ளோர்ல. இல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அது எந்த கட்சியா வேணா இருக்கலாம், எந்த கட்சி அடுத்து ஆட்சி அமைக்கும்னு அவர் ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறாருன்னா அது எந்த கட்சின்னு நீங்க திங்க் பண்ற ஸ்டேஜ்ல ஆட்சியில வந்தா படமே பண்ண மாட்டீங்க, காலி பண்ணிடுவோம் உன்னை சினிமா ஃபீல்டுலயே மகேஷ் நீ இருக்கவே மாட்ட பாக்குறேன்னு மிரட்டிட்டு நேற்று படிக்கிறாரு பம்பிட்டு புருஷோத்தமன் ப்ரொடியூசர் எங்க வீட்டு பக்கமே எவனுமே வரல. இது அதோட சேர்ந்து அந்த வேற ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு, அவர் மேல எக்கச்சக்க கேஸ் இருக்கு. அவரோட கேஸ் இருக்கிறது நிலுவையில் இருக்கிறது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எத்தனை கேஸ்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இல்லை. ஆனால் அவர் மேலே நிறைய கேஸ் இருக்கு. நேற்று அரெஸ்ட் பண்ண போனப்போ அவர் சொன்ன விஷயமும் புருஷோத்தமன் சொன்ன எங்கள் அப்பா பேர் அந்த படம் ரெட் அண்ட் ஃபாலோ இது அவர் பேசினது அது ஏன்னா என்னோட சாதாரண விஷயம் இல்லை. அவர் அடித்தது, கொலை மிரட்டல் பண்ணது, ஹாஸ்பிட்டல் போனது எல்லா ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணி அவர் பேசின பேச்சு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கதால் தான் இவ்வளோ தூரம் எங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜெல்லு வச்சதுக்கான ரசீது எல்லாத்தையும் எடுத்து இவ்வளோ துரிதமாக அழகாக செயல்பட்டுருக்காங்க. நான் லாஸ்ட்டாக கூட போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னேன்னா ஆமாம் நீங்க அதிமுகவும் எதிராக செயல்படாதுன்னு யார் உங்களுக்கு சொன்னது? முழுசா அரசியல் தெரிஞ்சா ஓபிஎஸ் அதிமுகல இருந்தாரு, இபிஎஸ் அதிமுகல இருந்தாரு, ஓபிஎஸ் துணை முதலமைச்சரா இருந்தாரு. இன்னைக்கு இபிஎஸ் என்னவா இருந்தாரு ஏடிஎம்கேக்குள்ள. இது உள்ளுக்குள்ள இருக்கிறத இப்படிதான் யூடியூப் மூலமா இது பணத்துக்கு இப்படி பறிக்கணுமோ அவங்களும் எப்படிலாம் பண்ணி பணத்தை வாங்கணுன்றதுக்கான வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு. அவங்களுக்குள்ள டார்கெட் இருந்துட்டு போட்டுங்க. என் படத்தில் நடித்த அஜய் வாண்டியாருக்கு நாங்கள் சம்பளம் அமைச்ச இது ப்ரூஃப் எல்லாமே கூட கொடுத்துருக்கோம். அவர் ப்ரொடியூஸ் பண்ணதா சொன்னதே போய் இதை மாதிரி தவறுதலான விஷயத்த நீங்கள் தவறாக இருக்கீங்க இதை நீக்குங்கன்னு சொன்னதுக்கு போலீஸ் கிட்ட கால் மேலே கால் போட்டு பதில் சொல்கிறவரு எங்கள் மேலே எப்படி பேசியிருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அறவே அராஜகம். அவ்வளோ டீமாக ஒர்க் பண்ணி அடியாள் மாதிரி வேலை செஞ்சு அடித்து இவனையும் அடிச்சிருக்காங்க, அடித்து வெளில இது பண்ணுறாங்க. இவர் ஓரளவுக்கு தெளிவாக இருந்ததில் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோம். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்கான விஷயங்கள் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் 4 மாதம் 5 மாதம் உட்காந்து இதை செஞ்சுட்டு எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாமே ரெடியாக படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நேற்று நாங்கள் இவருக்காக நாங்கள் படம் பண்ணலை, இவர் இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஏன் வராரு? அடித்தாலும் உடனே கைது பண்ணுற அளவுக்கா சார் அவரை வச்சுருக்கீங்க? இன்னைக்கு ஊடகம் நீங்கள் உண்மை நிலையெல்லாம் வெளில கொண்டு வந்தீங்கன்னா தானே அவரு தான் உண்மைன்னு இன்னைக்கும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கும்பல் இருக்கு. வைக்க முடியாது. ஆமா அதை தான் சார் போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆமா சார் பணம் கேட்டு மிரட்டினாரா? பணம் கேட்டு மிரட்டினார். 10 லட்சம் கேட்டு ஆஃபீஸ்க்கு வர சொன்னப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போன பணத்தை பிடுங்கினாரு. பணத்தை பிடுங்கினதும் ஒரு விஷயம், அவர் பேசின திமிரு கொலை மிரட்டல் நீ சினிமாலேயே இருக்க மாட்டேன் இப்படி அசிங்க வார்த்தைகளும் பயன்படுத்தினார். அதெல்லாம் நான் இங்கே பயன்படுத்த விரும்பல, ஏன்னா ஃபேமிலியும் இந்த உங்கள் சேனலில் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அடிச்சாருன்றது எங்கே அடிச்சாருன்றது நான் ஏடாகூடமாக பட்டிருந்து உயிர்நாடியில் மிதிச்சாரு. இவருக்கு தான் தெரியும் எங்கே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாரு எல்லாம். அந்த டைமில் அவர் ஆஃபீஸில் அலுவலகத்தில் 30ஆம் தேதி 30 ஜூலை தானே ஜூன் இல்லை ஜூன் 30. ஆமாம் ஆமாம் இதுதான் சார் இன்னைக்கு நிலவரம். நீங்க சொல்லுங்க சார். கேஸே கொலை மிரட்டல் தானே சார் கொடுத்துருக்கேன். நாலு மாசம் கழிச்சு இல்லை, அடுத்த நாளே கேஸ் கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா கேஸை ஃபாலோ பண்ணி ஃபோனில் தான் சார் நாங்கள் நடுத்தர குடும்ப நிலை சார். அவரை பற்றி சொல்கிறது எல்லாம் ஊடகம் எல்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சவுக்கு சங்கர்னா ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு போனோம் சார். சார் நான் இவ்வளோ ஏன் சார் சொல்கிறேன் சார்? இங்க ஐபிசி மைக் இருக்கா சார்? ஐபிசி தமிழ் இல்லையா? இருக்கு இதோ இருக்கு சார். ஐபிசி சேனலுக்கு நாங்க போனோம் சார், இன்டர்வியூ எடுத்தாங்க சார். 2 நிமிஷம் தான் சார் எடுத்தாங்க. என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? சவுக்கு சங்கரை பத்தி அவர் ஒரு ஊடகத்துறையில இருக்கவரு, அவர் ஒரு ஊடகத்துறையில இருக்கவரு, எங்க ஆளுங்களை பத்தி நாங்களே தப்பா போட முடியாதுன்னு சொன்னாங்க சார். அதுக்கான எவிடன்ஸ் பண்ண காட்டலாம் சார்.
சார் ஒரே நிமிஷம், அதுக்கான எவிடன்ஸ் நான் காட்டுறேன். நாங்கள் ஐபிசி போய் நாங்கள் இன்டர்வியூ கொடுத்தோம். இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு சார் நாங்கள் இன்டர்வியூ கொடுத்தோம் சார். நாங்கள் அடி வாங்கி நீங்க கொடுத்துறீங்க, உங்கள்ட்ட பணம் புரிஞ்சிருக்காது, உண்மை பணம் புரிஞ்சு நடவடிக்கை பண்ணிருக்காரு. ஆமா. அது எவ்வளவு பெரிய ஒரு Offense. போலீஸ் வந்து உடனடியே நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அடிச்சிருக்காரு, உங்களுக்கு கொலை பண்ணிருக்காரு, இது எவ்வளவு பெரிய குற்றம். உடனடியா போலீஸ் நடவடிக்கை எடுக்கல சார். உடனடியா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கனாலும் டிஎம்கே உடனே சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணதுக்காக தான் இந்த இது பண்றாங்க. சொல்ல மாட்டாங்க. இது நான் சொல்றேனே, இதுதான் சார் நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம். இந்த விஷயத்தை அவங்க மூவ் பண்ணும்போது இல்லை சார், சம்மன் கொடுக்கறதுக்காக போயிருந்தாங்க. நடுவில் என் கேஸுக்கு தான் போயிருந்தாங்க. சம்மன் அவர் வாங்கல. இது மாதிரி ஃபாலோ அப்பில் இருக்காங்க. நாங்கள் ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். நான் முந்திரி கட்ட மாதிரி போயிட்டு ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணலன்னு நான் கேட்க முடியுமா? ஏன்னா இதில் வந்து உடனே பண்ணால் இது அரசியல் அது இதுன்னு இது பெரிய ஆள் இந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சியை ரைட் ரைட் ரைட். நான் அரெஸ்ட் பண்ண முடியாது சார். எனக்கு அரெஸ்ட் பண்ண முடியாது சார் அவரை. அதுதான் சார் பிரச்சனை. நானா இருந்தா அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். நாங்கள் ஏமாந்துட்டோம்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். எங்கள் படத்தை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் எங்ககிட்ட கேட்கக்கூடாது, காவல்துறை கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான எல்லா டீடைல்ஸ் சம்மன் கொடுத்தாங்க சார். ரீசெண்டா லாஸ்ட் மந்த் ஒரு சம்மன் நிறைய யூடியூப் சேனல்ஸ் போய் நாங்கள் ட்ரை பண்ணோம், இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணோம். யாருமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை சார். எங்களுக்கு அது இல்லை, தாமதம்னு இல்லை. லாஸ்ட் மந்த்து சம்மன் கொடுத்தாங்க, அதையும் வாங்கல. அதுக்கு யாராவது எந்த உடம்பு சம்மனை வாங்கல, இந்த திமிர் பண்றாங்கன்னா இப்போ வரைக்கும் கமெண்ட்ஸை கீழே போய் பார்த்தா அவர் வந்து நடுநிலைவாதி மாதிரி தான் எல்லாருமே நடுநிலை நக்கி மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. காவல்துறை கைது பண்ண போனாங்க சார். வரும் சார் 1 ஜூலை 1 சார் காவல்துறை கைது பண்ண போனாங்க. ஏன்னா அடிப்பட்ட விஷயத்தால ஹாஸ்பிட்டலில் இவர் கூட்டு போனப்பெல்லாம் நான் எப்படி இருந்தேன்னு அவருக்கு தெரியும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. அடுத்த நாள் தான் நாங்கள் கேஸ் கொடுத்தோம். அடுத்த நாளே கொடுத்தாச்சு, மறுநாளே கொடுத்தா. அது ஈவினிங் தான் அந்த விஷயம் நடந்தது. 100க்கு ஃபோன் அடித்தோம். ஈவினிங் வந்து 3 மணி டைம் 3:35 3:35க்கு நாங்கள் வந்து இந்த சம்பவம் நடக்குது சார். நாங்கள் ஆதம்பரத்தில் அவரோட ஆஃபீஸில் இந்த சம்பவம் நடக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஆமாம், இந்த விஷயம்லாம் சொன்னாங்க சார். உடனே ஒரு ஸ்டேஷன் வந்து ஒரு ஆளும் வந்தாங்க, போலீஸ் அங்கே வந்து விசாரிச்சாங்க சார். அங்கே போலீஸ் வந்தாங்க. ஆமாம், போலீஸ் வந்து அங்கே எதுக்கு வந்தாங்கன்னா எல்லாம் ஓகேவா எங்க அங்கே லோக்கல்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஒரு போலீஸ் வந்தார், ஒரு நபர் வந்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க பண்ணாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அடிபட்ட நம்மளுக்கு அடிபட்டது சரியாகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் டாக்டர் பார்ப்பாங்களான்னு தான் பார்க்க தோணும். அங்கே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா அந்த இடத்துல? சார் போலீஸ் ஸ்டேஷன் அது புரியுது எனக்கு, நீங்கள் சொல்கிறது லாஜிக் புரியுது. எனக்கு வந்து அந்த அடிபட்டப்போ ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அவங்கக்கிட்ட கேஸ் கொடுத்த பிரயோஜனம். நான் அடுத்த நாள் போலீஸ் வந்தாங்க சார். அங்கே அன்னைக்கு போலீஸ் வந்தாங்க சார். அந்த டீட்டெயிலாம் நடந்தது. போலீஸ் வந்தாங்க, அது ஏதோ பண்ணாங்க, அந்த காப்பிலாம் இருக்கு. அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம், அதை கொடுத்துருக்கோம் சார். இதில் என்ன தெரியுமா சார், இந்த நபர் சவுக்கு சங்கர் என்பதால் தான் இத்தனை நிலுவையம்ன்றது உங்கள் எல்லாருக்கும் புரியும், எல்லா ஊடகத்துக்கும் தெரியும். எவ்வளோ சம்மன் கொடுத்தோம், ஒரே நிமிஷம், நான் ஆன்சர் தரேன். எவ்வளோ சம்மன் கொடுத்தோம், வாங்க முடியாதுன்னு திமிரா அத்தனை பேரை திருப்பி அமைச்சு அவங்களோட பணியை செய்ய விடாமல் இவ்வளோ வேலை பண்ணும்போது போலீஸே அவர்கிட்ட 6:30லேருந்து 10 மணி வரைக்கும் நின்று இந்த விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு காவல்துறைக்கு நான் நன்றி தான் சொல்லணும். இவங்க வேலை செய்யலன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சரி, இது என் விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் இதை மாதிரி தானே சம்மன் அமிச்சாங்க நடுவில். இல்லை சார், இவர் மேலே நிறைய கேஸ் இருக்குன்றது தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எத்தனை நம்பரு கவுண்ட்டு யார் பேர் நபர்லாம் எங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நடுத்தர குடும்பத்தார் நான் வந்து திரும்ப ஃபோர்ஸ் பண்ணதால் இது மாதிரி எத்தனை பேர் சொல்லாமலே காசை மட்டும் கொடுத்துட்டு நானே 1 லட்சம் கொடுக்கறதுக்கு போனேனே சார். தப்பு தானே, என்னோட தப்பு தானே. அந்த பிரச்சனையை முடிச்சு படத்தை நிம்மதியாக ரிலீஸ் பண்ணிடுவோம். குடும்பம் கடன் நகை ரசீது அதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். இவங்க ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃபோட நகை, அவங்களும் ஒரு தயாரிப்பாளர், இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது மனநிலை எங்களுக்கு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் சார் 19.5 லட்சம் ரூபாய்க்கு நகை மட்டும் அடமானத்தை வச்சுருக்கோம் சார். எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துருக்கோம் சார்.
பட்ஜெட் இப்போ சொல்ல எப்படின்னா பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கோம் சார். 5 பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, 2 காமெடி லீடிங் ஆர்டிஸ்ட் பாலசரவணன், கருணாகரன் இருக்காங்க, ஜிபி முத்து, பைல்வான் ரங்கநாதன், பிஜிலி ரமேஷ், நிறைய பேர், ஜாங்கிரி மதுமிதா, ராபர்ட் டான்ஸ் மாஸ்டர், ஸ்டண்ட்டு 6 சாங்கு. சார் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து ஜிவின்னு ஒரு படம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஜிவின்னு ஒரு படம், ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அந்த படத்தோட ரைட்டர் பாபு தமிழ் தான் வந்து ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே, டயலாக் எல்லாமே எழுதிருக்காரு. படம் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு நல்ல மூவியா இருக்கும் சார், ஒரு நல்ல என்டர்டெய்னரா இருக்கும் சார். இப்போ நீங்க இந்த விஷயம் சம்பந்தமா அடுத்த பேட்டி உங்களுக்கு மெயில்ஸ் பண்ணாரு, ஐபிசி போன ஏதாச்சும் ஐபிசி என்ன பண்ணாங்கன்னா இன்டர்வியூ எடுத்தாங்க, உள்ளெல்லாம் கூட்டு போனாங்க, உடனேலாம் பயந்துலாம் இது பண்ணல. இதுக்கு அது அந்த வீக்கில் நினைக்கிறேன், அந்த கரெக்டாக அந்த டேட். ஏன்னா அவங்கள நாங்கள் பொருட்டாவே இப்போதைக்கு நினைக்காததுக்கு ரீசன் என்னன்னா, இது வந்து ஐபிசி மேலே அகெயின்ஸ்டாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஊடகத்துக்கு நண்பராக இருப்பாங்க, அந்த ஊடகத்தில் வேலை செய்கிறவங்க வேணா ஏதோ பண்ணுவாங்க. இது யாரோ ஒரு டிசிஷன். இன்டர்வியூ எடுத்தாங்க, இன்டர்வியூ எடுத்துட்டு 2 minutes தான் சார் எடுத்தாங்க. எடுத்துட்டு நாங்கள் அவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைக்கெல்லாம் கொடுத்துட்டு அவரும் வந்து ஒரு ஊடகத்தில் இருக்காரு, அவர் ஒரு ஊடகத்தில் இருக்காரு, அவர் ஒரு ஊடகம் சொல்ல பேர் வேண்டாம், அவர் ஒரு ஊடகத்தில் இருக்காரு. அவர் ஒரு ஊடகத்தில் இருக்கும்போது ஊடகத்தை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னா தப்பை வெளியே கொண்டு வரது தான் ஊடகத்தோட வேலை. ஊடகத்தை பற்றி, ஊடகத்தில் உள்ளவரை பற்றி தப்பாக சொன்னா, இப்போ பக்கத்தில் இருக்கிற ஊடகம், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த லேடி மேலே கை வச்சிங்கன்னா தப்பு தான் எல்லாரும் அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? தப்பு தானே. மாலதியும் என் மேலே கை வச்சிருக்காங்க. மாலதி பேசினதெல்லாம் இங்கே சொன்னால் உங்கள் மீடியா எல்லாமே பார்ப்பாங்க ஃபேமிலியில். அவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய வார்த்தைகள் பேசி கொலை பண்ணுங்க. இவன் இல்லை, அவங்க ஆளு தான் டீசென்ட், நம்ம ஆளு தான் டீசென்ட். பேச்சு எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துட்டு இது பண்ணுறான்னா இங்கேயே கொண்டு போடுங்க. எவன் கேட்கறது? நம்மளை கேட்கறதுக்கு எவன் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு 4 பேர் இருந்தாங்க, சின்ன பசங்க. அது கரெக்டாக எங்களுக்கு தெரியல யார் யாருன்னு. நபர் அடையாளம் தெரியும் ஓரளவுக்கு, காட்டினா பார்த்தா. ஆனால் அவங்களும் அடிக்க வந்தாங்க. இவர் வந்து அதை தடுக்க வந்தார். ட்ரிகர் ஆகிற பாயிண்ட்டு கரெக்டாக கேட்டீங்க. வார்த்தைகள் விடலை, கெஞ்சி கேட்டு இந்த ஆதாரங்கள்லாம் கொடுத்து நீக்க சொன்னதுக்கு பண்ணலை. அவரோட ஆட்டிடியூட்டு போலீஸ்கிட்டே எப்படி இருக்கணும் போது எங்ககிட்ட காட்டினாரு. மன்னிப்பு நாங்கள் என்ன சொன்னோன்னா, அப்படி மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடுங்க, ஒரு வீடியோ வந்து எங்களுக்கு நீங்க பண்ணி கொடுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது யார்ட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அதுல தான் சார் பிரச்சனை. அங்கதான் அவர் பேச எங்களுக்கும் ஒரு கோவம் வரும். ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, எல்லாமே இருக்கு சார், லாஸ்ட்ல பாருங்க சார். நான் ட்விட்டர்ல தான் சார் போட சொன்னேன், அதையும் போட சொன்னோம். அட்லீஸ்ட் ஒரே ஒரு வீடியோ மட்டும், இந்த படத்தோட பேர், இந்த ப்ரொடியூசர்ஸ் நாங்க தான், எங்களுக்கும் இந்த போதை மருந்து விஷயத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படிதான் நாங்கள் அவங்க கிட்ட கேட்டோம். யூடியூப்ல எந்த கண்டென்ட், அது எடப்பாடி இந்த இது விஷயம் பேசும்போது அதில் ஒரு செகண்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெட் அண்ட் ஃபாலோ போதைப் பொருளால் பண்ணது அஜய் வந்து யூடியூப்ல பேசின வீடியோ, அந்த செகண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் ஹோல்ட் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம். எங்கள் போஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காரு, எங்கள் படத்தோட போஸ்டர் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. இது சட்டப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகாத படத்தை பற்றி அவதூறு பரப்புறதே தப்பு. அது ஒன்று. அதில் பணத்தை போடுங்கிறது, கொலை மிரட்டுறது, இதெல்லாம் பார்த்துட்டோம். போலீஸ் இல்லாமல் இத்தனை நாள் கழிச்சு பண்ணது அரசியல் ஆதாயம் தேடி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் அரசியல் ஆக்குறீங்க. நாங்கள் நடுநிலையில் இருந்து ஃபேமிலியில் கஷ்டப்பட்டு படத்தை பண்ணிட்டு இந்த படம் எப்பயாவது வெளில வராதான்னு கடன் வாங்கி பண்ணியிருக்குன்றதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறோம். ஜுவல்லரி ஷாப்லாம் நாங்களாம் எல்லாருமே ரெடி பண்ண முடியும். அவர்தான் கால் மேல கால் போட்டுட்டு கால் உதறது, பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு ஆனா பாடி ஸ்ட்ராங்னு காட்டுறாரு. அதெல்லாம் எப்படி சார் தெரியாம இருக்கும்? நான் போன்ல பேசின ரெக்கார்ட்லாம் காட்டணும் சார். இதுக்கு மேல நான் எதுவுமே பண்ண முடியாது சார். பேரு தெரியலன்றீங்க. எங்க அப்பா பேர் எப்படி சார்? எங்க அப்பா பேர் எப்படி சார் தெரிஞ்சது அவருக்கு? எங்க அப்பா பேர் புருஷோத்தமன். எங்க அப்பா பேரு, எங்க அப்பா பேர் தான் ப்ரொடியூசர்னு அவர் சொல்லியும் 1 லட்சத்தை 2 லட்சம். இதெல்லாம் ட்ரிகரிங் ட்ராமா. ஈ லேர்ன் ஆல் த ட்ராமாஸ் ஆல்ரெடி. அதனால தான் இவ்வளோ நாடகம் நடிக்க தெரிஞ்சு, ஹார்ட் அட்டாக் வருதுன்னு தெரிஞ்சு, கை உடைஞ்சதுன்னு தெரியுது, எல்லாமே தெரியுதுல. இது மாதிரி இருந்தால் கையை மட்டும் இல்லை எல்லாத்தையும் உடைப்பாங்கன்னு தெரிஞ்சு அடுத்த வாட்டியாவது வாயை அடக்கிட்டு இருப்பாரா சவுக்கு சங்கர்? அடுத்து வந்தாலும் என்ன டார்கெட் பண்ணி பர்சனலாக பேசுவார். இதோட இதை மாதிரி நிறைய நடுத்தர குடும்பம் ஃபேமிலி படம் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இதை வந்து மையப்படுத்தி இந்த அரசியல் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கொண்டு போகாமல் எங்களை மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு இந்த ஊடகம் மூலிமா கஷ்டப்பட்டு மன உளைச்சலில் இருந்தும் நாங்கள் இவ்வளோ தைரியமாக ஏன் வரும்னா, எங்களை மாதிரி நிறைய பேர் இது மாதிரி எவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ₹1 லட்சம் பே பண்றேன்னு சொல்லிட்டு என்ன காரணம் இருக்குன்னா
தப்பே இல்லை. 1 லட்சம் அதை ரிமூவ் பண்ணுங்க. ஆனா எங்களுக்கு தேவை அவ்வளோ சார். நகையை வச்சிருக்கோம், இவ்வளோ பணத்தை வச்சிருக்கோம், படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு பிஸ்னஸ்க்கு என்ன தெரியுமா சொல்றாங்க எங்களுக்கு ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, ஆடியோ ரைட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. நாங்கள் ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா, ஆடியோ படம் எல்லாமே கம்ப்ளீட்டு. அந்த ஆடியோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த நான் கேஸ் கொடுத்துருக்கணும்னா இதை முடிச்சுட்டு வாங்க. யார் வேணாலும் ஒரு முறை உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணா நீங்க காசு பே பண்ணிடுவீங்க. இல்ல அப்படி இல்லை சார். நீங்க இதை வந்து சார் சரி சார் அந்த யூடியூபோட நேம் நான் சொல்லிடுறேன் சார். 10 லட்சம் கேட்டது அந்த தப்பு. யூடியூப் வீடியோ என்ன வீடியோ பெயர்ல இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். அதை கொடுத்து சால்வ் பண்ணுது சார், புரியுதா? அந்த பிரச்சனை முடிச்சு ராஜ் சத்யன் செய்த தில்லுமுள்ளுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல அந்த வீடியோ இருக்கு சார். உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க போய் பாருங்க. ராஜ் சத்யன் செய்த தில்லுமுள்ளுகள். இந்த வந்து என்னைக்கு போட்டிருக்காரு அப்படின்னா, இதோட வீடியோ வந்து மொத்தம் 51.21 நிமிடம் இந்த வீடியோ சார். இந்த விஷயத்தால மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நாங்க 25/6/2021 சவுக்கு சங்கர் தன்னுடைய சவுக்கு மீடியா நெட்வொர்க் பக்கத்தில் எடப்பாடி பெயரை பயன்படுத்தி ராஜ் சத்யன் செய்த தில்லுமுள்ளுகள் அப்படின்ற தலைப்புல ஒரு யூடியூப் வீடியோல தான் இந்த பட சம்பந்தமான விஷயத்தையும் பேசியிருக்காரு சார். அதுக்கான இதை நாங்க மென்ஷன் பண்ணி தான் நாங்க ட்விட்டர்லயும் எங்க போஸ்டர் போட்டு ட்விட்டர்லயும் போட்டிருக்காரு சார். போதைப் பொருளால நாங்க பண்ணோம், அறவே நாங்க போதைப் பொருளை பண்ணோம்னு போட்டதே தப்பு. தேங்க்யூ ரிலீஸ்க்கான முயற்சி அதுக்கான அடுத்த கட்டம் இப்போ RCB ரெட் அண்ட் ஃபாலோ RCB சார் படம் பேர். ஆமா.